நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம வந்திருக்கக்கூடிய ஊர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற நயனார் பாளையம்ங்க. இந்த இடத்துல புதுசாக வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 1500 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 10 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. இந்த கஸ்டமர் முதல்ல ரொம்ப யோசனையாக இருந்திருக்காரு. செப்டிக் டேங்க் கட்டிடலாமா இல்லை பயோ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு. இவர் செப்டிக் டேங்க் கட்டுற மாதிரி இருந்ததுன்னா காம்பவுண்ட் வாலை ஒட்டி இடம் இருக்குங்க, அந்த இடத்துல இவங்க கட்டியிருக்கணும். ஆனால் 365 நாளும் அந்த இடத்துல தண்ணி ஊறிட்டே இருந்ததுன்னா காம்பவுண்ட் வால் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு இந்த கஸ்டமர் யோசிச்சுட்டு நம்ம பயணியர் பயோடேங்க் யூடியூப் சேனல் பார்த்ததுக்கப்புறம் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல இப்போ குழி எடுத்தாச்சுங்க. உள்ள எம்சாண்டை கொட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் எந்த ஒரு சிவில் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்களுக்கு அலைன்மெண்ட் எல்லாம் பார்த்து பாத்ரூமோட வாட்டம், ட்ரைனேஜோட டெப்த் எல்லாமே செக் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக இந்த டேங்கை இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க செப்டிக் டேங்க் கட்டி இருந்தாங்க அப்படின்னா அந்த டேங்க் கொஞ்சம் நல்லா நிறைஞ்சிரும். இவங்க லாரி வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்க் என்றைக்குமே நிறையாதுங்க. நீங்கள் என்றைக்குமே இந்த டேங்கை க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே வரவே பாக்டீரியானால சுத்தமாயிட்டே இருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே என்றைக்குமே மனித கழிவுகள் ஸ்டோர் ஆகாதுங்க. நீங்கள் 30 வருஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் இந்த டேங்குக்குள்ளே மனித கழிவுகள் இருக்காது. ஏன்னா பாக்டீரியாவோட உணவே பார்த்தீங்கன்னா மனித கழிவுகள். இந்த டேங்குக்குள்ளே 5 அறைகள் கொடுத்துருக்கிறதுனால இந்த டேங்குக்குள்ளே வர மனித கழிவுகள் இந்த 5 அறைகளையே முழுவதுமாக சுத்தமாகி தண்ணீரையும் சுத்திகரித்து வெளியே அனுப்பிச்சிருங்க. வெளியே வர அந்த தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. நீங்கள் கார்டன் வச்சுருந்தீங்கன்னா அந்த கார்டனில் அந்த தண்ணியை விட்டிங்கன்னா செடிகளோட வளர்ச்சி ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்ககிட்ட கார்டன் இல்லைன்னா ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் அந்த தண்ணியை விட்டுடலாம். கார்டனும் இல்லை ட்ரைனேஜும் இல்லை அப்படின்னா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே அந்த தண்ணி போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த டேங்கை நம்ம ரிஜிடட் எஃப்ஆர்பி அப்படிங்கிற மெட்டீரியலை செஞ்சுருக்கிறதுனால இரும்பை விட இந்த டேங்க் உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்கும். இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் கார் பார்க்கிங் பண்ணிக்கலாம். இல்லை இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோர் ரூம் கூட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேங்கை இவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃப்யூச்சரில் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு வீடை ஏதாவது ரெனோவேஷன் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டேங்கை எடுத்து எந்த இடத்துல வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுங்க. அதே மாதிரி இவங்க பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமிக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசிட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. டேங்குக்கும் 50 வருஷம் வாரண்டி, பாக்டீரியாவுக்குமே 50 வருஷம் வாரண்டி கொடுக்குற ஒரே பயோ டேங்க் நம்ம பயணியர் பயோ டேங்க் மட்டும்தாங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயணியர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நெய்பர்ஸ் யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.